முறைப்படி தமிழ் படித்தவள், கல்விற்கான அர்த்தம் என்ன என்று ஆழமாக என் வாழ்க்கையினுடைய அடிப்படையில் நான் உணர்ந்திருப்பவள். இன்றைக்கு இணை பேராசிரியராக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே 7000 பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் மகளிர் கல்லூரியில் கடந்த 25 ஆண்டு காலமாக ஒரே நிறுவனத்தில் பணிபுரிபவள். எனக்கு சில விஷயங்கள் தெரியும், அதனால் இதை நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை? எதையாவது சாதிச்சிடணும்னு ஆசை எல்லாருக்கும். இப்போ சார் கூட சொன்னார்ல, ஒரு அட்மிஷன் கிடைக்கட்டும். நோக்கம் அது இல்லை சார். வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் இருப்பதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான். நம்மில் பல பேருக்கு அது தெரிவதே இல்லை. அவர் சொன்ன முதல் கருத்து, பர்வீன், நமக்கு இயற்கை இந்த உடலை தந்திருக்கிறது, இந்த இனத்தை தந்திருக்கிறது, இந்த மொழியை தந்திருக்கிறது, இந்த பாட அறிவை தந்திருக்கிறது, இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறது, இந்த குடும்பத்தை தந்திருக்கிறது, இந்த முகவரி, இந்த அடையாளம், இந்த அரசியல் சூழலை தந்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை. அதை எவன் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கேட்டோட நீங்கள் நில நகர்ந்துருச்சிங்க. எழுந்திரிச்சிட்டேன். அன்றைக்கி நான் சரியாக சாப்பிடலை, உளவிட்டே இருந்தேன். நான் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பில் கொடுத்துட்டு வர வரைக்கும் வெளியில் உளவிட்டே இருந்தேன். உள்ளே என்னமோ பண்ணிருச்சு. அது பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நிர்வாகத்தினர்கள் உங்களுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் கிட்ட சொல்லுங்கள். அதிகாரிகள் உங்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பணியாளர்கள் கிட்ட சொல்லுங்கள். என்ன வார்த்தை தெரியுமா அது? அவர் ஆங்கிலத்தில் தான் சொன்னார், நான் அதை தமிழ் படுத்தி சொல்கிறேன். அவர் ஆங்கிலத்தில் எப்படி சொன்னார்னா, இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை, நீ எதை தொட்டாலும், இது எனக்கு வேண்டும் என்று எதை தொட்டாலும், எதை தொட்டால் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. விலை என்பது பணம் மட்டுமல்ல, தொடுவது என்பது பொருள் மட்டுமல்ல. நீங்க என்னுடைய மீட்டிங்க்கு வந்து உட்காரணும்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. ஒன்று நேரமா இருக்கும், ஒன்று இந்த தொலைவான பயணமா இருக்கும், ஒன்று உடல் நலமா இருக்கும். எதையேனும் விலை கொடுக்காமல் ஒரு விஷயம் கிடைக்காது. அது திருமணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம். எதை நீ தொட்டாலும் அதை விலை கொடுக்காமல் நீ அதை பெற்றுவிட முடியாது. You understand that there is a price tag for everything under the sky. இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை இருக்கிறதுன்னு அவர் சொன்னார். நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தகுதியை வளர்த்து கொண்டு எதையும் தொடுங்கள். ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கேட்டிருக்கான், சார் நான் ஒரு கார் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது எனக்கு கிடைக்குமா? என்ன ராசி உங்களுக்கு? நீங்கள் எனக்கு பேசுனீங்கன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தரணும். நீங்கள் என்ன எனக்கு பரிகாரம் சொல்கிறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் நீ ஃபோன் வச்சுருக்கிறியா அதில் ரெக்கார்ட் பண்ணேன்னு. இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது என் ஃபோனில். ஏன்? அது ஐஃபோன். ஓ, ஐஃபோன் வச்சுருக்கேன், பணக்காரன். ஐஃபோனா சார்? என்ன மாடல்? 16 Pro. ஓ மை காட், இஎம்ஐயில் தான் மேடம் வாங்கினேன். ஓ அப்படியா? உங்களுக்கு வேறு ஏதேனும்? 50 லட்சம் சொத்து இருக்குது மேடம். சார் 50 லட்சமும் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன், மனசில் நிம்மதியே இல்லை, நான் கார் லோனுக்கு போகலான்னு இருக்கேங்கிறான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வீடு கடன், ஃபோன் கடன், அடுத்ததாக வர போகிற காரும் கடன்னா எந்த ஜோசியரை பார்த்து என்ன பண்ணுவே நீ? அடிப்படையில் சில புரிதல்கள் இல்லாமல், அடிப்படையில் சில தெளிவுகள் இல்லாமல் you cannot touch anything under the sky. ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்க வந்து படித்தவங்க தான், அவங்க என்ன கோடீஸ்வரியான்னு கேட்ட உடனே சசிகலா அம்மா போட்டு கொடுத்துருச்சு. அந்த பேருக்கே அந்த ராசி உண்டு. நான் கோடீஸ்வரி. யார் சொன்னா? ஒன்றும் சொல்ல. இப்போ சொல்கிறேன், நான் நல்லா பேசுகிறேன்னா கம்முன்னு இருந்தேன்.
எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம்? சும்மா சொல்லுங்க, கொடுக்கவா போறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறேன். தமிழ்ச்செல்வி, ஒரு 1 கோடி ரூபாய். தமிழ்ச்செல்வி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மேடம், அங்கே 1 கோடி இருக்குது மேடம், அங்கே போய் நின்றுக்கோ. 1 கோடிலாம் தர முடியாது. 1 லட்சம் கொடுத்தாலே பெருசு. நான் 1 கோடிங்கிறீங்க, அப்போ நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா மேடம்? ஏங்க, இங்கே தாங்க விழுப்புரமில் பக்கத்தில் விழுப்புரமில் வேலூர் பக்கத்தில் வாழ்ந்த பெரியார்தாசன் சொன்னார், உண்மையாகவே மேலேருந்து ஒருத்தன் குதிக்கிறாங்க சினிமாவில், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க பேர் ஹீரோ.